அன்னைக்கு நாக்பூர் காடு முழுவதுமே பொங்கல் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருந்தது. இருக்கிற எல்லா பறவைகளும் பொங்கல் கொண்டாட்டத்தை பத்தி ரொம்பவே ஆர்வமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நன்மை தாம்பரி குருவி வீட்டுலயும் பொங்கல் கொண்டாட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோமல், காட்டுல எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தியா கூட மம்மா நம்மளும் பொங்கல் கொண்டாடலாம்னு சொல்லி ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கா. போய் பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு குருவிகளுமே வெளியே வந்தது. அப்போ அங்க நம்ம காளிக்காக வந்துச்சு. என்ன கோமலும் தன்வியும் எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல. நீங்க என்ன பொங்கல் கொண்டாடலையா? ஒரு பொருளுமே இன்னும் வாங்காம இருக்கீங்க. ஆமா காளியண்ணா, நாங்க இன்னும் ஒரு பொருளும் வாங்கல. பொருள் எடுக்கிறதுக்காக தான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த கரும்பு எங்க வாங்குனீங்கன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா, நானும் போய் எடுத்துக்கிறேன். ஓஹோ, அப்படியா கோமல்? இது நம்ம ஊர்ல இருந்து வடக்கு பக்கம் இருக்க காட்டுல போய் நான் எடுத்துட்டு வந்தேன். போ, நீயும் போய் எடுத்துக்கோ. எனக்கும் உனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். காளிக்காக சொன்ன திசையை நோக்கி நம்ம கோல்முகல் குருவி பறக்க ஆரம்பிச்சது. அது ரொம்ப தூரம் பறந்து போச்சு. காடு மலைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் பறந்து போச்சு. ஆனா அங்க யாருமே இல்ல. ஒரு அடர்த்தியான காடு மட்டுமே இருந்துச்சு. கோமல் குருவி அங்க போய் அமர்ந்துகிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுது. காளியண்ணா சொன்ன காட்டுக்குள்ள நாம கரெக்டா தானே வந்தோம். ஆனா நாம தேடி வந்த கரும்பு எங்கேயுமே இல்லையே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் வேற ரொம்ப தூரம் வந்துட்டேன். எனக்கு திரும்பி போறது கூட வழி சரியா தெரியாது. இந்த காட்டுல எனக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே. நான் போய் என் குடும்பத்தை வேற பார்க்கணும். எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க கடவுளே. கோமல் குருவி அப்படி அழுதுட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு மரம் பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு குருவி, நீ பேசுனத நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இந்த காட்டிலேயே வாழுற ஒரு மந்திர மரம். எனக்கு இந்த காட்டுக்குள்ள வர எல்லா மிருகங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா மத்தவங்க எல்லாரும் என்ன பேய்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மந்திர மரமே, நான் உணவு தேடி இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வழியை மட்டும் சொல்லு பிளீஸ். கண்டிப்பா குருவி, உனக்கு இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கான உணவுமே நான் தந்துதான் அனுப்புவேன். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த மந்திர மரம் ஒரு மந்திர பானைய உருவாக்கிச்சு. அந்த மந்திர பானை ஒரு மண்ணால ஆன பானை. பார்க்கவே அவ்வளவு அழகாவும் இருந்துச்சு. இங்க பாரு குருவி, இந்த பானைக்குள்ள நீ எந்த பொருளை வேணும்னு நினைச்சுக்கிட்டு தானியத்தை போட்டினா அது உன் கையில கண்டிப்பா வந்து சேரும். ஆனா இந்த பானை கெட்டவங்க கையில மட்டும் போகாம பாத்துக்கோ. அப்படி மந்திர மரம் கொடுத்த மந்திர பானையை எடுத்துக்கிட்டு கோமல் குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு ரொம்பவே சந்தோஷம் அந்த மந்திர பானை கிடைச்சதுல. கோமல், வந்துட்டீங்களா? நீங்க போய் ரொம்ப நேரம் ஆனதுனால நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் கோமல். ஆமா, பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு போனீங்க. இது என்ன பானை புதுசா இருக்கு? ஆமா தன்வி, நானும் பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக தான் போனேன். ஆனா அந்த காளிக்காகவும் நம்ம கிட்ட போய் சொல்லி என்ன வேற காட்டுக்குள்ள தொலைஞ்சு போக வச்சிருச்சு. ஆனா அங்க கோமல் குருவி அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஒரு மந்திர மரத்தை பார்த்ததையும் அந்த மந்திர மரம் தனக்கு ஒரு மந்திர பானையை கொடுத்ததையும் பத்தி தன்வி குருவி கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுது. இதை கேட்டுட்டு தன்வி குருவியோ ரொம்பவே ஆச்சரியத்துல உறைஞ்சு போச்சு. கோமல் குருவி தன்வி குருவி கிட்ட கொஞ்சமா தானியத்தை கொண்டு வர சொல்லி அந்த மரம் சொன்ன மாதிரியே அந்த பானைக்குள்ள தானியத்தை போட ஆரம்பிச்சாங்க. அந்த தானியத்தை போட்டதுக்கு அப்புறமா ஒரு துணியை வச்சு அந்த பானையை மூடி அன்னைக்கு நைட்டு முழுவதுமே அந்த பானையை திறந்து பார்க்காம நம்ம கோமல் குருவியும் தன்வி குருவியுமே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு இரவு கடந்து போனதும் காலையில எந்திரிச்சதுமே அந்த பானையோட துணிய எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒளி உருவாச்சு. அதுக்குள்ள இருந்து என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளுமே வெளியே வர ஆரம்பிச்சுது. கரும்பு, தோரணம், தண்ணி, ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அந்த பானையில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சுது. தண்ணி குருவியும் கோமல் குருவியும் அந்த பானையில இருந்து வந்த பொருட்களை வச்சு தன்னோட வீட்டையே ரொம்பவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த பானையை வச்சு பொங்கலும் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு குருவிகளுக்குமே அவங்க வீட்டை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. தண்ணி குருவியும் கோமல் குருவியும் அந்த காட்டில் உள்ள மற்ற பறவைகளுக்குமே தன்னோட உணவுகளை பரிமாறி ரொம்பவே மகிழ்ச்சியா அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. தண்ணி குருவியும் கோமல் குருவியும் இப்படி சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுறது காடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சுது. அந்த செய்தி நம்ம ராணி காகத்தோட காதுலயும் போய் விழ ஆரம்பிச்சுது. என்ன காளி, நீங்க அந்த கோமலுக்கு வழியை தப்பா தான் சொன்னீங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க நம்மளை விட சூப்பரா பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ போங்க. உங்களை ஒரு வேளை சொன்னா ஒரு வேளை கூட நீங்க சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க.
ஐயோ ராணி, அந்த கோமல் குருவிக்கு நான் தப்பான வழியை தான் சொன்னேன். ஆனாலும் அவன் எப்படி இவ்வளவு பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து பொங்கல் கொண்டாடுறான்னு எனக்கு தெரியல. இதுல ஏதோ ரகசியம் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு காளிக்காகம் நம்ம கோமல் குருவி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுது. அங்க போய் அந்த மந்திர பானைய திருடிட்டு வந்துருச்சு. ராணி, இது சாதாரண பானை இல்லையா, மந்திர பானையாம். என்ன காளி சொல்றீங்க? இந்த பானையில இருந்து தான் அவங்களுக்கு இவ்வளவு பொருள் வந்துச்சா? அவங்க கேள்விப்பட்ட மாதிரியே தானியத்தை உள்ள போடாம நம்ம தங்க காசை உள்ள போட்டா இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக உள்ள தங்க காசை போட்டு மூடி வச்சிருச்சு. ஆனா இந்த தடவை அந்த பானைக்குள்ள இருந்து வெளியே வந்தது வெறும் கற்கள் மட்டுமே. நம்ம ராணிக்காகம் போட்ட அந்த தங்க காசு கூட கற்களா மாறி இருந்துச்சு. திடீர்னு அந்த கற்கள்ல இருந்து நம்ம மாயமரம் பேச ஆரம்பிச்சது. என்ன காகங்களே, தங்க காயின் வரும்னு நினைச்சு வெறும் கற்களா வந்து நிக்கிறேனேன்னு பாக்குறீங்களா? நான் நல்லவங்களுக்கு மட்டும்தான் எந்த உதவினாலுமே செய்வேன். நீங்க மத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யாம உபத்திரம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நான் நல்லது செய்ய முடியும்? அப்படி சொல்லிட்டு அந்த மாயமரம் அந்த பானையோட அங்க இருந்து மறைஞ்சு போயிருச்சு. நம்ம ராணிக்காகவும் காளிக்காகத்துக்கு மீதி எஞ்சிருந்தது அந்த கற்கள் மட்டும்தான். தன்னோட தவறு நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. தியா குருவி அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா பொங்கல்னா என்னம்மா? நாம எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. அதாவது கண்ணா, நமக்காக வருஷம் ஃபுல்லா விவசாயம் பண்ணி உணவு தர அந்த விவசாயிகளுக்கு மரியாதை செய்யறதுக்காக தான் இந்த பொங்கல் தினத்தை நாம கொண்டாடுறோம். அப்படியாம்மா? இந்த விவசாயிகள் இல்லனா நமக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்காதா? அதனாலதான் நம்ம அவங்கள தெய்வமா கும்பிடுறோம்மா. ஆமா தங்கம், அவங்க இல்லனா நமக்கு உணவே இல்ல. அவங்க உணவு தந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாவும் வாழ முடியும். அதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை கூட மரியாதையா செய்யணும். இங்க பருதியா, நமக்கு விவசாயிகள் இல்ல அப்படின்னா வாழ்க்கையே இல்ல. அதனால காலம் பூரா நம்ம அந்த விவசாயிகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால அந்த விவசாயிகள் தோட்டத்தை நம்ம ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும். கண்ணுங்களா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய தை திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் குழந்தைங்களா, உங்க பேரை நான் சொல்லணும்னா உங்க பேரை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் குழந்தைங்களா.